முதல்ல நம்முடைய அந்த திருவாரூர் என்பது டெல்டா மாவட்டம். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளின் நலன்களை கருதி இந்த பகுதியில் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் எக்காரணத்தை கொண்டும் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்படுகின்ற விவசாய நிலங்களை பாழ்படுத்துகிற எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை பிரதானமாக முன்வைக்கிறேன். 2, விவசாயம் சார்ந்த தொழில்கள், அதாவது காற்று மாசுபடாமல், நீர் மாசுபடாமல் அந்த விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவர்கள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு நியாயமான ஒரு நேர்மையான கட்டுப்படியான விலை கிடைப்பதை உறுதி செய்கின்ற தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். அதுபோன்று மழைக்காலங்களில், இப்போ உங்களுக்கு தெரியும் மழைக்காலம் தொடங்குது. தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர், புதுக்கோட்டை இது போன்ற விவசாய மாவட்டங்களில் அடிக்கடி நாம் செய்திகளில் பார்க்கிற செய்தி, நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தோம், பெரும் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்து நெல்மணிகள் முளைத்து மழையினால் பாழாய் போயின என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் உயிரை பணைய வைத்து உற்பத்தி செய்கின்ற நெல்லோ, உளுந்தோ, கொள்ளோ இது போன்ற பயிர் வகைகளோ, பணப்பயிர்களோ எக்காரணத்தை கொண்டும் இந்த இயற்கை பாதிப்பின் போது அல்லது மழை பெரும் வெள்ளத்தின் போது அதை பாதுகாப்பதற்கு உரிய மிகப்பெரிய அளவிலான கிடங்குகளை அமைத்து அதை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். மாவட்ட நிர்வாகம் அதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் இப்பகுதியில் நிறைய கிராம ஊராட்சிகள் இருக்கிறது. அந்த கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கி தற்போது தமிழ்நாடு முழுவதும் இந்த மாவட்டத்திலும் நகராட்சிக்குடன் இணைப்பது, அதுபோன்ற சில மாவட்டங்களில் மாநகராட்சியோடு பல பஞ்சாயத்து கிராமங்களை இணைப்பது என்று தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக நம்முடைய டெல்டா என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்களில் இருக்கின்ற விவசாயம் சார்ந்து வாழ்கின்ற விவசாய மக்களை, அந்த கிராமங்களை இந்த நகராட்சி மாநகராட்சியோடு இணைத்து இந்த விவசாயத்தை முற்றுமுதலுமாக அழிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றேன். விவசாயிகள் வாழ்ந்தால்தான் விவசாயம் நடைபெறும், விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும். அதை நகரமயமாக்குதல் ஏற்புடையதல்ல. அதனால் இந்த 100 நாள் வேலையில் தொடங்கி பல்வேறு விதமான கிராமப்புற மக்களுக்கு, அந்த பஞ்சாயத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒன்றிய மாநில அரசுகளின் உரிமைகள் பறிபோகின்ற ஒரு சூழல் இருப்பதால் தமிழ்நாடு அரசு அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோன்று விவசாய கடன், தாட்கோ உள்ளிட்ட நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்களில் முறையாக விவசாயிகள் கடனை கேட்டு விண்ணப்பிக்கின்ற போது அவர்கள் அலகழிக்கப்படுவதாகவும், உடனுக்குடன் இந்த விவசாய கடனை வழங்குவதற்கு அரசு அதிகாரிகள் முன்வரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோன்று விவசாய பொருள்களுக்கான இடுபொருள்கள் அது தட்டுப்பாடு இன்றி கிடைக்கணும். அது மானியத்தில் கிடைக்கக்கூடிய, அரசு கூட்டுறவு சங்கங்களின் சார்பாக கிடைக்கக்கூடிய உரிய உரமாக இருக்கலாம். ஏனைய விவசாயம் செய்வதற்கு தேவையான அத்தனை அத்தியாவசிய பொருள்களையும் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் தமிழ்நாடு அரசும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோன்று மருத்துவ பணியாளர்கள், மருத்துவக் கல்லூரி இருக்கு, ஆனால் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை உடனடியாக சரி செய்து எந்த ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனும் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ அல்லது இருக்கிற மாவட்ட மருத்துவமனைக்கோ அல்லது பிஹெச் என்று அர்பன் பிஹெச்சுக்கு செல்கின்ற போது அங்க அந்த மருத்துவமனைகளுக்கு தேவையான செவிலியர்கள், பணியாளர்கள், மருத்துவர்கள், உதவியாளர்கள், மருந்தாளுநர்கள் உள்ளிட்ட அனைத்து பதவிகளும் நிரப்பப்பட்டு அந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சையை வெளி மாநிலத்திற்கு, அது வெளி மாவட்டத்திற்கு அல்லது சென்னை போன்ற பகுதிகளுக்கு, திருச்சி போன்ற பகுதிகளுக்கு இந்த பரிந்துரை செய்கிறோம், ரெஃபரன்ஸ் பண்ணி அனுப்புகிறோம் என்ற சூழல் இல்லாமல், இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி போல ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்ட ஒரு மருத்துவமனை தான். ஆக இங்கே அனைத்து சிகிச்சைகளையும் அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் அந்த துறை தலைமையும் அதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்பதான் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிப்பார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சட்ட கல்லூரி வேண்டும் என்கிற கோரிக்கை இப்பகுதி மக்களிடமிருந்து எழுகிறது. அதை தமிழ்நாடு முதல்வர்
கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்போது அதை பரிசீலித்து அவருடைய பிறந்த இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதாவது பாரதிய ஜனதா நரேந்திர மோடி பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய நாட்டில் கருத்தியல் ரீதியாக சித்தாந்தத்தின் ரீதியாக தனக்கு ஒத்து வராத மாநில அரசியல் கட்சிகளை மிரட்டி தன் கைக்குள் கொண்டு வருவதற்கு, தங்கள் பிடிக்குள் கொண்டு வருவதற்கு இந்திய முழுவதும் ஒன்றிய அரசு கையாளுகின்ற ஒரு முறைமைதான் நீங்கள் சொல்லுகின்ற அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு துறை. இந்த துறைகளை அவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று நான் மட்டும் குற்றம் சொல்லவில்லை. இந்திய நாட்டில் இருக்கின்ற பாரம்பரியமான அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த இந்தியாவின் முதலமைச்சராக இருக்கின்ற பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இடியோ, வருமான வரித்துறையோ, சிபிஐ புலனாய்வோ தவறு செய்கின்ற, மக்கள் வரிப்பணங்களை தவறாக கையாளுகின்ற, முறையாக அதை அவர்கள் அரசுக்கு கணக்கு காட்டாமல் தவறு எடுத்திருந்தால் அவர்கள் மீது இது போல நடவடிக்கை எடுப்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு அரசனுடைய விஜிலன்ஸ் ஊழல் கண்காணிப்பு குழு அது போன்ற வழக்குகளை பதிவு செய்து எடுத்து வருகிறது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இந்தியாவில் பல்வேறு கட்சிகளையே இன்றைக்கு இல்லாமல் ஆக்குகின்ற இந்த சூழல் இந்தியாவின் இறையாண்மைக்கும், இந்தியாவின் பாதுகாப்புக்கும், இந்தியாவின் அந்த ஜனநாயக மாண்புகளுக்கும் முரணானதாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதியமைச்சரை அனுப்பியிருக்கலாம், அல்லது நிதித்துறை செயலாளர்களை அனுப்பியிருக்கலாம், அதுவும் தவிர்த்து ஒரு மூத்த அமைச்சரை அனுப்பியிருக்கலாம். மாண்புமிகு முதலமைச்சரே சென்று சந்திப்பதற்கான காரணம், கல்விக்கு 3152 கோடி தரவில்லை, நமக்கு கிடைக்க வேண்டிய இயற்கை இடர்பாடுகள் நிதிகள் அளவிலேயே பல ஆயிரம் கோடி நமக்கு தரவில்லை, ஜிஎஸ்டி வசூல் செய்து நாம் இந்திய ஒன்றியத்திற்கு கொடுத்த தொகை, பெரும் தொகை நமக்கு வரவில்லை. ஒரு பெரிய தொகையை தர மறுக்கிற ஒரு சூழல் இருக்கிறதால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே சென்று சந்தித்து வலியுறுத்தினால் கிடைக்கும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் சென்றிருப்பதாக திமுக முக்கிய நிர்வாகிகளிடமிருந்து எனக்கு செய்தி கிடைக்கப்பட்டது. தனிப்பட்ட முறையில் நம்ம மாநில சுயாட்சி உரிமைகளுக்கும், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும், ஒன்றிய அரசின் அடாவடி சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் சமரசமின்றி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அதே அந்த கெட்ஸோட இருந்திருக்கலாம், இந்த ஓராண்டு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கணும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை நம்ம கலைஞர் பிறந்த, முதலமைச்சர் பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் உங்களை சந்திக்கின்ற வரை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கிறோம். அதாங்க, ஏற்கனவே 3 தேர்தலில் இடம்பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்புறம் இப்பயும் அவங்களோட தான் இருக்கிறாங்க கேள்வி. அது என்னுடைய உரிமை. நான் திமுக என்ற கட்சி இணைந்து கூட்டணி தான் வச்சிருக்கிறேன். இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக என்ற கட்சியோடு இணைக்கல. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று தனித்துவம் இருக்கிறது, தமிழர் வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதை குறித்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்தில் பேசுவது என்னுடைய உரிமை. அந்த உரிமையை ஒரு காலத்திலும் திமுகவின் தலைவர் தடை செய்ததில்லை, தடை போட்டதும் இல்லை. ஆனால் நாங்கள் திமுக தலைமையிலான ஒரு மதச்சார்பற்ற அணியில் தொடர்வதற்கு கம்யூனிஸ்டுகளோ, நானோ, விடுதலை சிறுத்தைகளோ, இன்னும் பிற கட்சிகளோ அதில் இருப்பதற்கு பிரதான காரணம் பாரதிய ஜனதா என்கிற இந்த அரசியல் பேர் இயக்கம் என்பது, அதை இயக்குகின்றவர்கள் ஒரு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற RSS, இந்து போன்ற வெறி இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பேசுகின்றவர்கள். ஆக அவர்களுடைய அரசியல் கனவு வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இது போன்ற சில விடயங்களில் எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கிறது, கருத்து மாச்சரியங்கள் இருக்கிறது என்பதை உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களிலும் சட்டமன்றத்திலும் எடுத்து வைத்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து ஆதரிப்பதற்கான அடிப்படை காரணம் இதுதான். எங்களின் ஊடாக காலம் காலமாக நாங்கள் புரிந்து கிடந்த இனம் ஒன்றிணைந்து கண்டிப்பாக காவி கொடியை தமிழக கோட்டையில் பறக்க விடாமல் தடுக்கின்ற அரணாக தமிழகம் இருக்கும். வருகை தந்ததற்கு நன்றி எல்லாரும்.